ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேத்துக்கு கண்ணை சுற்றி கருவளையம், கண்ணை சுற்றி சுருக்கம் இருக்கும். அது இல்லாமல் டபுள் ஐஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, கண்ணுக்கு கீழே வீக்கமாகவே இருக்கும். அப்படி இருக்கிறவங்க, அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு பிக்மெண்டேஷன், பிம்பிள்ஸ் பிளாக் மார்க்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா, இந்த ஃபேஸ் பேக்கை ஒரு முறை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு 2, 3 ஷேடு நல்லா இம்ப்ரூவ் பண்ணி காட்டும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம எப்படி இந்த ஃபேஸ் பேக்கை ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். இந்த பேக் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா, கற்றாழை தாங்க ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கோம். இந்த மாதிரி ஒரு மொத்தமான கற்றாழை பீஸாக ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஜெல் நமக்கு கிடைக்கும். நல்லா 2 பக்கமும் முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம உள்ளே இருக்க பல்ப்பை மட்டும்தான் எடுத்து இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். நம்ம இந்த மாதிரி நைஃப் வச்சு 2ஆக எடுத்துட்டு அதில் உள்ள நடுவில் இருக்க பல்ப்பை மட்டும் நம்ம எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். போட்டு இதை நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த ஃபேஸ் பேக்கை நான் அப்ளை பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள், எந்த அளவுக்கு எனக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் டைமே நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. நல்லா ஒரு 2 ஷேட் அளவுக்கு நல்லா ப்ரைட்டாக இருக்குது. கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி இந்த கற்றாழை ஜெல்லை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கற்றாழையாக யூஸ் பண்ணிட்டிங்கன்னா நல்லா ரிசல்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் ஜெல் கூட விற்கிது நமக்கு கடையில், அந்த மாதிரி வாங்கி நம்ம யூஸ் பண்ணோம்னா அந்தளவுக்கு ரிசல்ட் நல்லா இருக்காது. ஸ்கின்னுக்கும் நல்லதில்லை. இந்த மாதிரி நேச்சுரலாக நம்ம யூஸ் பண்ணும்பொழுது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நம்ம தேவையான அளவு ஜெல் எடுத்தாச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நம்ம இப்படியே யூஸ் பண்ணோம்னா சின்ன சின்ன திப்பியாக கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அதனால் நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஜூஸை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நம்ம அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு தேவையான அளவு ஜூஸ் கிடச்சிருச்சு. இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும் கன்சிஸ்டன்சி. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுக்கலாம். இதில் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் ஒன்று வச்சுக்கோங்க. எந்த பாத்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி ஒரு கடாய் ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, ரைஸ் ஃப்ளார் தான் சேர்க்க போகிறோம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் ஃப்ளார் எடுத்துக்கோங்க. அதிகமாக போட்டிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு அதிகமாகிடும். அதனால் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் எடுத்திங்கன்னா தாராளமாக நமக்கு போதும். அதை நல்லா கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது கூட காஃபி பவுடர் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார் எடுத்துக்கோங்க. அரை ஸ்பூன் காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க. நம்ம ஃபேஸை நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கு காஃபி பவுடரும் ரைஸ் ஃப்ளார் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டு யூஸ் பண்ணும்பொழுது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இப்போ பாருங்கள், லைட்டாக ஃப்ரை பண்ணியாச்சு. கண்டிப்பாக நீங்கள் லோ ஃப்ளேம்லேயும் வச்சுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம தயிர் வேணாலும் சேர்த்துக்கலாம், அல்லது மில்க் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் ரா மில்க் ஆட் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் கெட்டியான தயிர் இருந்தால் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு தயிர் ஒத்துக்காது. அப்படி இருக்கிறவங்க நீங்கள் பால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பால் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கையெடுக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா உடனே கட்டி பிடிச்சிரும். ஏன்னா நம்ம ரைஸ் ஃப்ளார் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் கட்டி கட்டி ஆயிரும். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ஜெல்லை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். கற்றாழை ஜெல்லை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணவே கூடாது. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. டக்கு டக்குன்னு கலந்துடணும், இல்லைன்னா அப்படியே கட்டி விழுந்துடும். நல்லா கலந்து வரும்பொழுது உங்களுக்கு க்ரீம் மாதிரி வந்துடும். கற்றாழை ஜெல் இந்த அளவுக்கு இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி லூஸாக நமக்கு கிடைக்கும். அப்படியே உங்களுக்கு ரொம்ப கட்டி ஆயிடுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேட்டு எடுத்து நம்ம ஒரு சின்ன பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
இதை நீங்கள் ஒரு பாட்டிலில் கூட போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க, வெளியில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக கெட்டு போயிடும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு தாராளமாக இதை வந்து நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமே உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். பார்க்குறதுக்கு நல்ல ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சியில் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம எல்லாத்தையுமே எடுத்து பவுலுக்கு சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாங்க. எவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தான க்ரீம் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் நான் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், உங்களுக்கு வலியாமல் இருக்கும். சூப்பராக நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து என்னுடைய ஃபேஸில் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஆனால் நான் ஃபேஸில் அப்ளை பண்ணாமல் என்னுடைய கைகளில் அப்ளை பண்ண போகிறேன். ஏன் ஃபேஸில் அப்ளை பண்ணேன்னா அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. நான் வந்து கையில் அப்ளை பண்ணேன்னா உங்களுக்கு இந்த கைக்கும், அதாவது ரைட் ஹேண்டுக்கும் லெஃப்ட் ஹேண்டுக்கும் உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக நான் கையில் அப்ளை பண்ணி உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸாக தான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நான் அப்ளை பண்ணும்போது நல்லா வெதுன்னு இருக்குங்க. சூடு கூட ஆறலை, அந்தளவுக்கு நல்லா வெதுன்னு இருக்குது நான் அப்ளை பண்ணும்பொழுது. இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் வந்து காது, கழுத்து இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் ஒரு டைம் இதை அப்ளை பண்ணிங்கனாலே நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுவீங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ரைஸ் ஃப்ளார்லாம் நம்ம அப்படியே எடுத்து மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணுறதோட இந்த மாதிரி நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஃபேஸ் பேக்கை வந்து ரெடி பண்ணி அப்ளை பண்ணும்போது நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. நல்லா திக்காக நான் அப்ளை பண்ணி விட்டுருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்துக்கோங்க, இது ரைட் ஹேண்டு, இது லெஃப்ட் ஹேண்டு. இப்போ இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பாருங்கள். இப்போ நான் ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலே விட்டுட்டேன், நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ லைட்டாக நம்ம ஜென்டலாக மசாஜ் ஒன்று கொடுத்துக்கலாம். மசாஜ் கொடுக்கும்பொழுது ரொம்ப போட்டு தேய்க்கக்கூடாது. ஃபேஸாக இருந்தால் ஜென்டலாக தான் உங்களுக்கு எப்பயுமே நீங்கள் மசாஜ் கொடுக்கணும். ஏன்னா அந்த ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகும். அதனால் ரொம்ப ஜென்டலாக மசாஜ் கொடுத்துக்கோங்க. அப்படியே உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி ஃபேஸில் உங்களுக்கு ஃபீல் ஆனிச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக தண்ணி தொட்டுக்கோங்க, அல்லது மில்க் கூட தொட்டுக்கலாம். தொட்டு நல்லா மசாஜ் கொடுத்துக்கோங்க. இப்போ நல்லா நம்ம மசாஜ் பண்ணியாச்சு. இப்போ நான் உங்களுக்கு வாஷ் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். நல்லா ப்ரைட்டாக இருக்குது. ரைட் ஹேண்டுக்கும் லெஃப்ட் ஹேண்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு 2 ஷேட் 3 ஷேட் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஃபர்ஸ்ட் டைமே எந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு பாருங்கள். கண்டிப்பாக இதை வாரத்துக்கு 2-3 தடவை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது உங்கள் ஃபேஸ் வந்து நல்ல சேஞ்ச் ஆகும். எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.